பிரதோஷ நாட்கள் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் நமக்கு வளம் சேர்க்கும். பசுவுக்கு நீங்கள் உணவிட வேண்டும். இதனால் சந்ததி சிறக்க வாழும். சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது நாம் யாருடனும் பேசிக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது. சிவபெருமானுடைய நாமத்தையே நாம் உச்சரிக்க வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் சிவனை தூய நல்லெண்ணெய் வாசனை திரவியங்கள் கலந்து அபிஷேகம் செய்து வந்தால் நோய்கள் அகலும். சுத்தமான பசும்பாலில் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும். தேனை கொண்டு அபிஷேகம் செய்தால் குரல் உங்களுக்கு இனிமையாகும். சர்க்கரையினால் அபிஷேகம் செய்தால் மனநிறைவு உண்டாகும். இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் பேரானந்தம் கிட்டும். பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்தால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தயிர் அபிஷேகம் செய்தால் சம்பத்து உண்டாகும். கரும்பு சாற்றால் அபிஷேகம் செய்தால் உடல் வலிமை பெறும். மஞ்சள் அபிஷேகம் செய்தால் அரசரின் அன்பிற்கு பாத்திரமாகும்.